ஹalleluya. நம்ம எல்லாரோடு கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இருந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த உலகத்தாருக்கு அந்த நம்பிக்கை இல்ல, அந்த விசுவாசம் இல்ல, அந்த பக்தி இல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுகிறார், கர்த்தர் தான் என்னை பலப்படுத்துகிறார், கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் இதை எனக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் என்னை நடத்தினார்னு சொல்லி எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்கிறோம்? இப்ப கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஹalleluya. இது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். ஹalleluya. ஏன்னா அவர் இல்லாம ஒரு அணு கூட நம்மளுடைய வாழ்க்கையில அசைவதே கிடையாது. ஹalleluya. அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு அணு கூட என்ன செய்யாதான்? அசையாது. ஆனா நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நமக்கும் அவருக்கு அந்த உறவு இருக்கு? முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? நான் போனேனா, நான் இந்த இடத்துல செஞ்சேன், நான் இதை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சேன், நான் அப்படி நம்ம சொன்னது போக, இன்றைக்கு அந்த நான்கிற இடத்துல தேவன் தான் என்னை நடத்தினார், தேவன் தான் என்னை உயர்த்தினார், தேவன் தான் என்னை போஷித்தார், தேவன் தான் என்னை ஆசீர்வதித்தார் என்று தேவனை குறித்தே நம்ம என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அதான் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஹalleluya. படுத்தாலும் எழுந்திருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் பேசினாலும் பார்த்தாலும் கேட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதுல எப்பொழுதுமே யார் கூடவே இருக்கிறது? கர்த்தர் கூட இருக்கிறார். ஹalleluya. பார்க்கும் போது கண்டிக்கிறார், கேட்கும் போது சில காரியத்தை உணர்த்துகிறார், நடத்தும் போது வழியை காண்பிக்கிறார், யோசிக்கும் போது அவருடைய ஆலோசனை நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அந்த நம்பிக்கையோட தானே நம்ம வாழ்றோம். அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா வாழ வைக்கிறது. அந்த நம்பிக்கை, தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை நம்மளை என்ன செய்கிறது? வாழ வைக்கிறது. ஹalleluya. நம்மளுடைய ஆத்துமாவை வாழ வைக்கிறது, நம்மளுடைய குடும்பத்தை வாழ வைக்கிறது. ஹalleluya. நம்ம குறைவுகளை நிறைவாக்குகிறது. எது? அவர் மேல் நம் வைத்திருக்கிற நம்பிக்கை. எனக்கு எல்லாமே அவர்தான், அவர் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, அவர் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, எல்லாமே நீங்க தந்தது, எனக்கு எல்லாமே நீங்க தந்தது, எல்லாமே நீங்க தந்தது ராஜா, எல்லாமே நீங்க தந்தது, நான் செய்யும் ஊழியம், நான் வாழும் குடும்பம், எல்லாமே நீங்க தந்தது. சொல்லுங்க. நான் செய்யும் ஊழியம், நான் வாழும் குடும்பம், எல்லாமே நீங்க தந்தது, எல்லாமே நீங்க தந்தது ராஜா, எல்லாமே நீங்க தந்தது. ஆமென். ஹalleluya. எல்லாமே யார் தான் தந்தது? ஆண்டவர் தான் தந்திருக்கிறார். நல்ல சுகம் ஆண்டவர் தான் தந்திருக்கிறார். நல்ல பேலன் யார் தான் தந்தது? ஆண்டவர் தான். அதுக்குதான் பிலிப்பியர் எழுதின நிருபத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்வதற்கு, செம்மையாய் செய்வதற்கு, ஆசீர்வாதமாய் செய்வதற்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி செய்வதற்கு, மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்வதற்கு, ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி செய்வதற்கு, பிறருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி செய்வதற்கு நம்மளுடைய கரங்களை, நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய விசுவாசத்தை யார் தான் பலப்படுத்தணுமா? தேவன் தான் பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாருக்காகவும்
நான் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பம் பண்ணுவேன். ஆமென். நம்மளுடைய மாம்சத்தினால் செய்ய முடியாது. நம்மளுடைய அவிசுவாசத்தினால, நம்மளுடைய அவநம்பிக்கையினால, எல்லாருக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் நம்மளால என்ன செய்ய முடியாதா? ஸ்தோத்திரம் செய்யவே முடியாது. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லாவற்றிற்காகவும், எல்லாருக்காகவும் நம் தேவனிடத்துல எண்ணத்தை செலுத்த வேண்டுமா? ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும், துதிபலிகளை செலுத்த வேண்டும். நம்மளால அதை செய்ய முடியுமா? எல்லாவற்றிற்காகவும் எல்லாருக்காகவும் நம் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நம்மளுடைய பகைஞர்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க முடியுமா? நம்மளை காயப்படுத்துகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? நம்மளால செய்ய முடியுமா? நம்மளுக்குள் இருக்கிற சுயத்தினால செய்ய முடியுமா? நமக்குள் இருக்கிற மாம்ச பலத்தினால செய்ய முடியுமா? மனுஷ ஆலோசனையினால செய்ய முடியுமா? நன்மை செய்ய முடியுமா? தீமை செஞ்சவங்களுக்கு நம்மளால நன்மை செய்ய முடியுமா? இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காம நம்மளை பாதுகாக்கிற தேவனுக்கு எப்பொழுதும் நம்ம நன்றி உள்ளவர்களாய் நம்மளால இருக்க முடியுமா? நம்மளால, நம்மளுடைய சுயத்தினால நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆனா முடியும். எப்பொழுது? என்னை பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவின் வல்லமையினாலே, என்னை பலப்படுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவராலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே சத்துருக்களை நேசிக்க, நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ண, என்னை தள்ளினவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, எனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, நம்மளால் அல்ல, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பினாலே, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாம் என்ன செய்ய முடியும்? பிறருக்கு ஆசீர்வாதமாய், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், நம்மளை நிந்தித்தவர்களை, நம்மளை கேவலமாய் பேசினவர்களுக்கு ஆசீர்வாதமாய், அவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மளை மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எதையெல்லாம் செய்ய நினைத்து என்னால முடியல, எனக்கு கடந்த நாட்கள்ல 2-3 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய இருதயத்துல அவ்வளவு பெரிய பாரம், சில காரியங்களை குறித்து மன அழுத்தம், வெளியில பேசுறேன், கோபமா சில நேரம் பேசுறேன், சில நேரம் மௌனமா இருக்கேன், சில நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, மன அழுத்தம், மன பாரம், என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல. நான் அதை நல்லா ஃபீல் பண்ண முடிந்தது. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால முடியல. இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால முடியல. இப்படி நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால முடியல. ஆனா அந்த நேரம், என்னால முடியலைங்கிற நேரம் வரும்போது, என்னால முடிந்தது என்ன தெரியுமா? என்னால முடிஞ்சது என்ன தெரியுமா? அழ மட்டும்தான் முடிஞ்சது, கோபப்பட மட்டும்தான் முடிஞ்சது. அந்த சூழ்நிலைகளுக்காக என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியல. என் மன வேதனைப்படுத்தின நபர்களுக்காக, என்னை அப்படியே நிந்திக்கிற மாதிரி, என்னை ஏன் இந்த வாழ்க்கைன்னு யோசிக்க வைத்த அந்த நபர்களுக்காக என்னால ஸ்தோத்திரம் பண்ணவும் ஜெபமும் என்னால பண்ண முடியல. நான் அவர்களை ஜபிக்கவும் இல்லை. ஆனா என்னால முடிந்தது, அந்த பாதையில நடத்தப்படும் போது என்னால ஒன்று மட்டும் செய்ய முடிந்தது, அழ முடிந்தது. கத்தி அழுதா தேவல அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் இருந்தது. அந்த நேரம் எனக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற, எனக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசக்கூடிய சில ஊழியக்காரர்களிடத்துல நான் என்னுடைய பாரத்தை இறக்கி, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. என்னால முடியல, என் சுயத்தினால, என்னுடைய பலத்தினால அது முடியல. ஆனா அந்த நேரம் என்னை விசாரிக்கும்படி போன் செய்த அருமையான ஊழியக்காரர்களிடத்துல என்னுடைய மனதுல இருந்த பாரத்தை சொல்லும் போது, அவர்கள் எனக்காக போன்லயே ஜெபம் பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் போது அந்த பாரம் மாறினது. அல்லேலூயா.
அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டது. அந்த பலன் எனக்கு வந்தது. அந்த அந்த கிருபை எனக்கு வந்தது. மறுநாள் காலையில எழும்பும் போது அந்த மனபாரம் இல்ல, அந்த போராட்டம் இல்ல, மன அழுத்தம் இல்ல. அப்ப என்னால என்ன செய்ய முடியல? அந்த போராட்டத்தை விட்டு வெளியே வர முடியல. அப்படிப்பட்டவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண என்னால முடியல. நான் சபிக்கவும் முடியல, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணவும். ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்குள்ள வருது, அழுக மட்டும்தான் வருது. அழுதுறணும். அந்த நேரம் ஆவியானவர் அந்த ஊழியக்காரவங்களை என்னிடத்துல பேசும்படி நடத்தும் போது கர்த்தர் அந்த ஜெப வேலையிலேயே என்னை பலப்படுத்தினார். அவங்க எனக்காக போன்ல ஜெபிக்கும் போதே, கண்ணீரோடு அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு அந்த பலன் உண்டானது. ஹல்லேலூயா. அந்த பாரம் என்னை விட்டு நீங்கினது. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம ஜெபித்தாலும், எவ்வளவுதான் நம்ம ஊழியம் செஞ்சாலும், சில நேரம் என்னால சில காரியத்தை செய்ய முடியாதுங்கிற நிலைமை எனக்கு வந்திருக்கு. என்னால செய்ய முடியாது. அந்த நிலைமையில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் அன்பினாலே, என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலே அந்த செய்ய முடியாத காரியத்தை செய்யும்படிக்கு எனக்கு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். முடியலைன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆண்டவர் இடத்துல அந்த கிருபையை நம்ம கேட்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அந்த வார்த்தையை ரெகுலரா நம்ம என்ன செய்யணும்னா அறிக்கை பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதுல நடத்தும்படி ஜெபிக்க வேண்டும். நான் அதுல நடக்கணும். ஆண்டவரே, எனக்கான வாக்குத்தத்தம், நீங்க எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். இந்த உலகத்துல எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையும் நான் பலனா இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என் மேல அன்பு வச்சு அந்த கிறிஸ்துவினாலே பலன் அடையக்கூடிய அந்த கிருபையை அந்த வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த நாள் முழுவதுமாய் நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ சத்தத்துக்குள்ள, தேவ சித்தத்துக்குள்ள, தெய்வீக ஆலோசனைக்குள்ள, தெய்வீக நடத்துதலுக்குள்ள நான் நடத்தப்பட, நான் கீழ்ப்படிய, என்னை அர்ப்பணிக்க, என்னை ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாம் ஜெபிக்க வேண்டும்.